Hello everyone, welcome to our channel. In the video la science sample question paper la section B la question number 37 la irundhu question number 46 varaikkum in the video la நம்ம discuss பண்ண போறோம். What is common between extensive network of blood capillaries around walls of alveoli and in glomerulus of nephron? என்ன வந்து காமனாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுலனா நெட்வொர்க் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அரவுண்ட் ஆல்வியோலைவில் இருக்கிற அந்த வால்ஸில் இருக்கிற பிளட் வெசல்ஸ்க்கும் குளோமருலஸ் ஆஃப் நெஃப்ரானுக்கும் இருக்கிற அந்த காமன்னஸ் வந்து என்ன அப்படின்றது தான் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னா திக் வால்டு ஆர்டரிஸ் ரிச்லி சப்ளை வித் பிளட். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. அடுத்தது வந்து தின் வால்டு வெயின்ஸ் புவர்லி சப்ளைட் வித் பிளட். ஸோ இதுவும் வந்து கிடையாது. அப்போ வந்து என்ன வரும் அப்படின்னா ஒன்று சி ஆப்ஷன் இல்லை டி ஆப்ஷன் வந்து வரும். கேப்லரிஸ் திக் வால்டு கேப்லரிஸ் புவர்லி சப்ளைட் வித் பிளட் இருக்கும். இல்லாட்டி திக் வால்டு கேப்லரிஸ் புவர்லி சப்ளைட் வித் பிளட். ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து கிடையாது. அப்போ தின் வால்டு கேப்லரிஸ் ரிச்லி சப்ளைட் வித் பிளட். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து plants use completely different process for excretion as compared to animals. Which one of the following process is not followed by plants for excretion? எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ் வந்து பிளான்ஸில் கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அனிமல்ஸ்க்கு கம்பேர் பண்ணும் போது. ஸோ எந்த ப்ராசஸ் வந்து பிளான்ஸ் ஃபாலோ பண்ணாது எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸில் அப்படின்னு கேட்குறாங்க. they can get rid of excess water by transpiration. ஸோ பிளான்ஸ் வந்து எக்ஸஸ் வாட்டரை வந்து டிரான்ஸ்பிரேஷன் மூலயமா தான் வெளியில் எடுக்கும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, நாட் ஃபாலோட் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ ஆனால் வந்து இது வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். தே செலக்டிவ்லி ஃபில்டர் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் த்ரூ தேர் லீவ்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸை வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணோம் லீவ்ஸ் மூலயமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் அஸ் ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ் இன் ஓல்டு சைலம். ஸோ வந்து ஓல்டு சைலம் வெசல்ஸில் தான் என்ன பண்ணோம் ரெசின்ஸ் அண்ட் கம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இது வந்து பிளான்ட் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து தே எக்ஸ்க்ரீட் வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் இன்டு த சாயில் அரௌண்ட் தம். ஸோ இதுவும் வந்து பிளான்ஸ் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ் தான். அப்போ எது வந்து அது ஃபாலோ ஆகாது அப்படின்னா பி ஆப்ஷன் தான் வந்து ஃபாலோ ஆகாது. ஸோ பி ஆப்ஷன் தான் வந்து இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 39 வந்து பார்க்கலாம். இஃப் த பவர் ஆஃப் த லென்ஸ் இஸ் -4D then it means that the lens is அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 39 பவர் ஆஃப் லென்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -4.0D. டினா வந்து டயாப்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பவர் ஆஃப் லென்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் 1/f = -4 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி வந்து ஃபோக்கல் லென்த் வந்து எப்படி இருக்கும் இன் மீட்டர் ஃபார்மில் வந்து இருக்கும் ஃபோக்கல் லென்த். ஸோ அப்போ வந்து f = 1/-4 in மீட்டர். ஸோ இது வந்து என்னவா பண்ணோம் மீட்டரை வந்து நம்ம சென்டிமீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம் 1/. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 39 வந்து பார்க்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 39ல் இஃப் த பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் -4.0D தென் இட் மீன்ஸ் த லென்ஸ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன லென்ஸ் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பவர் ஆஃப் லென்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் -4.0D வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபோக்கல் லென்த் 1/f = பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு வந்து தெரியும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம் 1/f = -4.0D அப்படின்னு எழுதலாம். அப்போது இதை வந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது f = 1/-4 வந்து வரும். இது வந்து மீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து சென்டிமீட்டரில் வந்து கன்வெர்ட் பண்ணோம். அப்போது -1/4 × 100 வந்து நம்ம பண்ணணும். 4 1s are இது வந்து 425 டைம்ஸ் வந்து போகும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு -25 சென்டிமீட்டர் வந்து கிடச்சிருக்கு. எஃப் வேல்யூ வந்து என்னவா இருக்குது சின்ஸ் எஃப் இஸ் நெகட்டிவ். எஃப் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போ வந்து என்ன வரும்
கேவ் லென்ஸ். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் -25 சென்டிமீட்டர். இந்த ஆப்ஷன் தான் வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 40 வந்து பார்க்கலாம். ரேஸ் ஃப்ரம் த சன் converge at a point 15 centimeter in front of a concave mirror. Where should an object be placed so that size of its image is equal to the size of the object? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சன்னில் இருந்து ரேஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது ஒரு பாயிண்டில். அந்த பாயிண்ட் வந்து 15 சென்டிமீட்டர் முன்னாடி, தட் இஸ் கான்கேவ் மிரருக்கு முன்னாடி வந்து இருக்குது 15 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில். வேர் ஷுட் அன் ஆப்ஜெக்ட் பி பிளேஸ்ட், எந்த இடத்துல வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம பிளேஸ் பண்ணோம் ஸோ தட் சைஸ் ஆஃப் இட்ஸ் இமேஜ், அந்த இமேஜோட சைஸும் ஆப்ஜெக்டோட சைஸும் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வரும், இங்கே வந்து போல், இங்கே வந்து ஃபோக்கல் லென்த் அண்ட் இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ அப்போ வந்து என்ன வரும், இன்சிடென்ட் ரேஸ் வந்து பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ வந்து இந்த மாதிரி வரும். ஸோ ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும், கன்வர்ஜ் அட் அ பாயிண்ட், அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஆகும். ஸோ பாயிண்ட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா என்னது, பாயிண்ட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ். ஸோ அப்போ வந்து என்ன வரும், என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில், கன்வர்ஜ் அட் அ பாயிண்ட் 15 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கான்கேவ் மிரர். ஸோ அப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ், தட் இஸ் போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து ஃபோக்கல் லென்த் வந்து என்னது 15 சென்டிமீட்டர். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர் ஷுட் அன் ஆப்ஜெக்ட் பி பிளேஸ்டு ஸோ தட் த சைஸ் ஆஃப் இட்ஸ் இமேஜ் இஸ் ஈக்குவல் டு த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ வந்து சைஸ் ஆஃப் த இமேஜும் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டும் வந்து சேமில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ சேமாக இருக்கும், இது வந்து கான்கேவ் மிரர். அப்போ வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்னா சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டும் சைஸ் ஆஃப் த இமேஜும் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் தான் வந்து நம்மளுக்கு சேமாக இருக்கும். ஸோ வந்து இப்படி வரும் ரேஸ். நான் இந்த டயக்ராம் வந்து சரியா இல்லை. ஸோ ரேஸ் வந்து எப்படி வரும், கரெக்டாக வந்து இந்த இடத்துல வரும். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்போ எஃப் வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து நம்ம என்ன எழுதுவோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு r/2. ஸோ எஃப் வேல்யூ வந்து 15 ஈக்குவல் டு r/2. r equal to 15 into 2 that is 30 சென்டிமீட்டர். அப்போ வந்து என்ன வரும் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம், இதுதான் வந்து போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ வந்து 30 சென்டிமீட்டர். அப்போது ஆப்ஷன் வந்து என்ன வரும் அப்படின்னா 30 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் தான் வந்து ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 41 வந்து பார்க்கலாம். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஃபுட் மெட்டீரியல் இஸ் broken down outside the body and then absorbed in? ஸோ எந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸில் வந்து ஃபுட் மெட்டீரியல் பிரேக் டவுன் ஆகிறது பாடிக்கு வெளியில் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாடிக்கு வெளியில் வந்து அந்த ஃபுட் மெட்டீரியல் பிரேக் டவுன் ஆன பிறகு தான் வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கும். அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன அப்படின்றது தான் வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து பார்த்துருப்போம். சாப்ரோஃபிட்டிக், பாராசிட்டிக், ஹோலோசாயிக். இதில் வந்து பாராசிட்டிக் நியூட்ரிஷன்னா என்னது, ஒரு ஆர்கானிசம் வந்து இன்னொரு ஆர்கானிசமோட பாடியிலேருந்து ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது, அதான் வந்து பாராசிட்டிக் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹோலோசாயிக் நியூட்ரிஷன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபுட்டை வந்து அப்படியே எடுத்துக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து பாடி உள்ளே போன பிறகு தான் வந்து அந்த ஃபுட் பிரேக் டவுன் வந்து நடக்கும். ஆனால் சாப்ரோஃபிட்டிக் நியூட்ரிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணோம், ஃபுட்டை வந்து வெளியிலேயே வந்து ஃபுட் பிரேக் டவுன் வந்து நடக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து அதை வந்து எடுத்துக்கும், பாடிக்குள்ளே எடுத்துக்கும். ஸோ அப்போது சாப்ரோஃபிட்டிக் ஆர்கானிசம்ஸ்லாம் எந்த ஆப்ஷனில் இருக்கோ அந்த ஆப்ஷன் தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ அப்போ பார்க்கும் போது இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஈஸ்ட், மஷ்ரூம், அப்புறம் பிரெட் மோல்டு. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா சாப்ரோஃபிட்டிக் நியூட்ரிஷன் வந்து ஃபாலோ பண்ணுற ஆர்கானிசம்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 42 வந்து பார்க்கலாம். இன் அ பர்சன் த டியூபல் பார்ட் ஆஃப் த நெஃப்ரான் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் அட் ஆல். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
ஒரு பர்சனில் வந்து நெஃப்ரானில் இருக்கிற அந்த டியூபிள் பார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. வாட் வில் இட்ஸ் எஃபெக்ட் பி ஆன் த யூரின் ஃபார்மேஷன்? ஸோ யூரின் ஃபார்மேஷனில் இந்த டியூபிள் பார்ட் ஒர்க் ஆகலைன்னா யூரின் ஃபார்மேஷன் எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நெஃப்ரானில் வந்து என்ன ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னா, இந்த குளோமருலஸ் ஃபில்டர்ஸ் வந்து இருக்குல்ல, இதுதான் வந்து அந்த டர்ட்டி பிளட்டை வந்து அப்சர்வ் பண்ண. டர்ட்டி பிளட்னா என்ன அர்த்தம்? அதில் வந்து யூரியா, யூரிக் ஆசிட் அதெல்லாம் வந்து இருக்கும். அப்போ வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகும் போது குளுக்கோஸ், அமினோ ஆசிட், சால்ட், வாட்டர் இது எல்லாமே வந்து அந்த பவுமன்ஸ் கேப்சியூலில் வந்து என்டர் ஆகும். பவுமன்ஸ் கேப்சியூலில் என்டர் ஆன பிறகு அதுக்கப்புறம் எதில் என்டர் ஆகும்னா டியூபிள் பார்ட்டில் வந்து போகும். இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும்? இந்த யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ்லாம் இருக்கும். எதெல்லாம் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா குளுக்கோஸ், அமினோ ஆசிட், சால்ட், வாட்டர் இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ். ஸோ அதே மாதிரி வேஸ்ட் சப்ஸ்டன்ஸும் இருக்கும். இந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குட் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் திருப்பியும் பிளட்டில் வந்து ரீஅப்சார்ப் ஆகிடும். அந்த வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து வெளியில் போயிடும். இப்போ அந்த டியூபிள் பார்ட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன ஆகிடும்? அந்த டியூபிள் பார்ட்டில் அதில் தான் வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்குது. அப்போ வந்து அந்த டியூபிள் பார்ட் வந்து ஒர்க் ஆகலைன்னா அதில் என்ன ஆகிடும்னா, போத் அந்த குட் சப்ஸ்டன்ஸ் அதுக்கப்புறமா வந்து அந்த வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து வெளியில் வரும். அப்போ யூரின் வந்து என்னவாயிடும்? யூரின் இஸ் மோர் டைல்யூட்டட். யூரின் வில் நாட் ஃபார்ம்ட் வந்து வராது. குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் யூரின் இஸ் அன்எஃபெக்டட், அதுவும் தப்பு. யூரின் இஸ் மோர் கான்சன்ட்ரேட்டட், தப்பு. அப்போ யூரின் வந்து என்ன ஆகிடும்? மோர் டைல்யூட்டட். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 43 வந்து பார்க்கலாம். இஃப் த ரியல் இமேஜ் ஆஃப் அ கேண்டில் ஃப்ளேம் ஃபார்ம்டு பை அ லென்ஸ் இஸ் 3 times the size of the flame and the distance between lens and image is 80 centimeter, at what distance should the candle be placed from the lens? ஸோ இந்த கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கேண்டில் ஃப்ளேம் இருக்குது. அந்த கேண்டில் ஃப்ளேம் மூலமா, ஸோ இந்த கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கேண்டில் ஃப்ளேம் இருக்குது. அந்த கேண்டில் ஃப்ளேம் வந்து லென்ஸில் பட்டு ஒரு ரியல் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த இமேஜ் ஃபார்ம்டு பை த அந்த கேண்டில் ஃப்ளேமோட இமேஜும் சைஸ் ஆஃப் த ஃப்ளேமோ அந்த ஃப்ளேமையும் பார்க்கும் போது இட் இஸ் 3 times லார்ஜர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இமேஜ் வந்து என்னவா இருக்குது? அவங்க வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ரியல் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரியல் இமேஜாக இருந்தாவே வந்து என்ன ஆகும்? ரியல் இமேஜ் வில் ஆல்வேஸ் பி இன்வெர்டட். அப்போ வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான் வந்து இருக்குது. அப்போது நம்மளுக்கு மேக்னிஃபிகேஷன் வந்து என்னவாக இருக்கும்? மேக்னிஃபிகேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக வந்து இருக்கும். ஸோ அப்போ m = -3. அதே மாதிரி கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லென்ஸ் அண்ட் த இமேஜ் இஸ் 80 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன வரும்? வியோட வேல்யூ வந்து 80 centimeter அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? அட் வாட் டிஸ்டன்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அட் வாட் டிஸ்டன்ஸ் ஷுட் த கேண்டில் பி ஃப்ரம் த லென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்து அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, யூ வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்னிஃபிகேஷன் தெரியும், வி வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போ மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்னது? m = v/u தான் வந்து ஃபார்முலா. அப்போது m வேல்யூ வந்து என்னது? -3 = 80/u. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு u = -80/3 centimeter அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். -80/3 centimeter, that is option D. நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 44 வந்து பார்க்கலாம். while looking at the above diagram நளினி concluded the following. ஸோ இந்த டயக்ராம் பார்த்து நளினி வந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இட் இஸ் அ கான்கேவ் மிரர். ஸோ மிரர் வந்து கான்கேவ் மிரராக இருந்துச்சு அப்படின்னா ஃபோக்கல் லென்த் வந்து என்னவாக இருக்கும்? ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து இமேஜ் ஃபார்ம்டு பிட்வீன் த ஆப்ஜெக்ட்
இஸ் அடுத்த பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து எதுக்கும் நடுப்புற இருக்குது பார்க்கும்போது சிக்கும் எஃப்க்கும் வந்து நடுப்புற இருக்குது. அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸ்க்கும் வந்து நடுப்புற இருக்குது. கான்கேவ் மிரரில் ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுப்புற இருந்தால் என்ன மாதிரி இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரியல், இன்வெர்ட்டட் அண்ட் மேக்னிஃபைட் இமேஜ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரே வந்து என்ன ஆகும், பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ கான்கேவ் மிரர் அப்படின்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குது, சிக்கும் எஃப்க்கும் நடுப்புற இருக்குது. அதே மாதிரி என்ன ஆகும், சேம் டைரக்ஷன்லேயே வந்து வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகுது, ரியல், இன்வெர்ட்டட் அண்ட் மேக்னிஃபைட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து ஆப்ஷன் பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷன், த ரிஃப்ளெக்டட் ரே வில் ட்ராவல் அலாங் த சேம் பாத் அஸ் த இன்சிடென்ட் ரே. அதாவது இன்சிடென்ட் ரே வந்து எந்த பாத்தில் ட்ராவல் ஆகுதோ அதே பாத்துலேயே ட்ராவல் ஆகும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வில் பி இன்வெர்ட்டட். அப்படின்னா ஆப்ஜெக்டோட இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது, இன்வெர்ட்டட் ஃபார்மில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போது இந்த ஆப்ஷனும் வந்து கரெக்ட். அடுத்தது வந்து திஸ் இஸ் அ கான்கேவ் மிரர் அண்ட் ஹென்ஸ் த ஃபோக்கல் லென்த் வில் பி நெகட்டிவ். ஸோ கான்கேவ் மிரருக்கு எப்போவுமே என்னவாக இருக்கும், ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ வந்து ஃபோர்த் ஆப்ஷன். அப்போ பார்க்கும் போது நம்மளுக்கு 2, 3 அண்ட் 4 3 ஆப்ஷனுமே வந்து நம்மளுக்கு வரும். அப்போது சி தான் வந்து நம்மளுடைய கரெக்ட் ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 45 வந்து பார்க்கலாம். இந்த above diagram light is traveling through different media. It is noted by a scientist that angle 1 equal to angle 3 and angle 4, but angle 2 is less than angle 1. Which of the following statement would be கரெக்ட்? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்பவுமே வந்து ஒரு ரே ஆஃப் லைட் வந்து ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம்க்கு மூவ் ஆகும் போது இட் பென்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல், அதாவது நார்மலுக்கு கிட்ட வந்து மூவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா மீடியம் 1க்கும் மீடியம் 2க்கும் வந்து பார்க்கும் போது இது வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இதான் வந்து நார்மலுக்கும் இந்த ரேக்கும் இருக்கிற இந்த பெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதே வந்து மீடியம் 2ல் பார்க்கும் போது இந்த நார்மலுக்கும் இந்த ரேக்கும் இருக்கிற பெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மீடியம் 2க்கும் மீடியம் 3க்கும் வந்து பார்க்கும் போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து நார்மல் அப்படின்னா இப்போது இந்த ரே இங்கேருந்து வர ரே மீடியம் 2லேருந்து மீடியம் 3க்கு வர ரே வந்து என்னவா இருக்குது, இது வந்து அவே ஃப்ரம் த நார்மல். தட் இஸ் பார்த்தீங்கன்னா நார்மலுக்கும் இந்த ரேக்கும் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது கம்பேர்ட் டு மீடியம் 2. அப்போ வந்து என்ன அர்த்தம், தஸ் மீடியம் 2 வந்து டென்சராக இருக்குது தேன் மீடியம் 3. அதே மாதிரி இப்போ மீடியம் 3லேருந்து மீடியம் 1க்கு ட்ராவல் ஆகிற ரே பார்த்திங்கன்னா அது வந்து பெண்டே ஆகலை, ஸ்ட்ரெயிட்டாக வருது. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரே இதுலேயே வரும், ஸ்ட்ரெயிட்டாக வரும். ரெண்டுத்துக்குமே ஆங்கிள் வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்கும். அதனால தான் ஆங்கிள் 4 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சேமாக இருக்கும். எப்போ வந்து சேமாக இருக்கும், ரெண்டு மீடியமே ஒன்றா இருக்கும் போது வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன அர்த்தம், ஆங்கிள் 1 தட் இஸ் மீடியம் 3யும் மீடியம் 1ம் வந்து சேம் மீடியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் வரும் அப்படின்னா மீடியம் 1 and 3 ஆர் எசென்ஷியலி த சேம் மீடியம். ஸோ அதை தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா ரே வந்து பெண்டே ஆகலை, அப்படியே போகுது, ஸ்ட்ரெயிட்டாக போகுது. அதனால் வந்து மீடியம் 1ம் மீடியம் 3யும் சேம் மீடியம் அண்ட் மீடியம் 2 இஸ் டென்சர் தேன் 1 and 3 அண்ட் மீடியம் 2 இஸ் டென்சர் தேன் 1 and 3. மீடியம் 1க்கும் 3க்கும் பார்க்கும் போது மீடியம் 2 வந்து டென்சர். ஸோ நம்ம அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கோம், அதான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 46 வந்து பார்க்கலாம். The refractive index of flint glass is 1.65 and that for alcohol is 1.36 with respect to air. What is the refractive index of the flint glass with respect to alcohol அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃப்ளிண்ட் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்கஹால் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃப்ளிண்ட் கிளாஸ். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் ஈக்குவல் டு எவ்வளோ, 1.65. அடுத்தது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஆல்கஹால்
வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் வந்து 1.36 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் ஃப்ளின்ட் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 1.65ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஆல்கஹால் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் வந்து 1.36. அவங்க என்ன கேட்டிருக்காங்க ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃப்ளின்ட் கிளாஸ் வந்து கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்கஹால். ஸோ 1.65 by 1.36 into 100 வந்து பண்ணலாம் into 100. ஸோ டெசிமல் பாயிண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். அப்போ வந்து 165 by 136 வந்து கிடைக்கும். டிவைட் பண்ணும் போது 165 136 1 டைம் போவோம் 136 வந்து வரும். சப்ராக்ட் பண்ணும் போது 29 டெசிமல் பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போது 2 டைம்ஸ் வந்து போகும் 272 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணும் போது திருப்பி 18 அப்புறம் 0 ஆட் பண்ணோம் அகெயின் 1 டைம்ஸ் அப்போது 136. ஸோ 2 டெசிமல் பாயிண்ட் வரைக்கும் வந்தாவே வந்து நம்மளுக்கு போதும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர் 1.21. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 47 வந்து பார்க்கலாம். The above lens has a focal length of 10 cm. The object of height 2 mm is placed at a distance of 5 cm from the pole. Find the height of the image. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 10 சென்டிமீட்டர்னு. ஆப்ஜெக்டோட ஹைட்டும் வந்து கொடுத்துட்டாங்க 2 மில்லிமீட்டர்னு. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க இஸ் பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 மீட்டர் ஃப்ரம் த போல். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்தாவே தெரியுது லென்ஸ் வந்து என்னது கான்வெக்ஸ் லென்ஸுன்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ்னால் என்ன ஆகும் எஃப் வந்து பாசிட்டிவாக தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போ எஃபோட வேல்யூ வந்து என்னது என்ன கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர். அப்போ எஃப் வேல்யூ வந்து 10 சென்டிமீட்டர். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது H1 வந்து என்ன சொல்லியிருக்காங்க 2 மில்லிமீட்டர். ஹைட் வந்து 2 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபோக்கல் லென்த்தும் வந்து நம்மளுக்கு சென்டிமீட்டரில் தான் வந்து இருக்குது. ஸோ 2/10 வந்து பண்ணோம் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அப்போது 0.2 சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ 5 சென்டிமீட்டர் ஃப்ரம் த போல். அப்போ வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்னது u ஈக்குவல் டு 5. ஆப்ஜெக்ட் வந்து எதில் இருக்குது லெஃப்ட் ஃப்ரம் த லென்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃப்ரம் த லென்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இருக்க ஆப்ஜெக்ட். அப்போ வந்து மைனஸ் சைன் வந்து வரும். அப்போ u வந்து -5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு சென்டிமீட்டரில் வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த இமேஜ். இமேஜோட ஹைட் தான் வந்து நம்மளை கேட்குறாங்க. இமேஜோட ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கணும் H2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம இமேஜ் டிஸ்டன்ஸ் தட் இஸ் V வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ V வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா வந்து 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. ஏன்னா கான்வெக்ஸ் லென்ஸு அதனால் வந்து நம்மளுக்கு லென்ஸ் ஃபார்முலா வந்து 1/v மைனஸ் 1/u. அப்படியே வந்து வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/10 ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/-5. ஸோ அப்போ சால்வ் பண்ணும் போது 1/10 ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/5. இதை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போது 1/10 மைனஸ் 1/5 ஈக்குவல் டு 1/v. எல்சிஎம் எடுக்கும் போது நம்மளுக்கு 10 வரும். 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1/v வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வந்து என்ன வரும் மைனஸ் 1/10 ஈக்குவல் டு 1/v தட் இஸ் v ஈக்குவல் டு -10 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ வியோட வேல்யூ வந்து என்னது இமேஜ் டிஸ்டன்ஸ் தான் வந்து வியோட வேல்யூ -10 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் கொஸ்டினில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைட் வேணால் என்ன கண்டுபிடிக்கணும் எம்முக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது v/u. அதே மாதிரி ஹைட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த
ஆப்ஜெக்ட்னு 2 ஃபார்முலா வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா அடுத்தது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இமேஜோட ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து வேல்யூ வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். எம் ஈக்குவல் டு -10/-5 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 5 1s are 5 2s are. அப்போ எம் வேல்யூ வந்து 2. அதே மாதிரி எம்மோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2 தெரிஞ்சிச்சு. எம் ஈக்குவல் டு h2/h1. எம் வந்து என்னது 2, h2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். h1 வந்து நம்ம ஏற்கனவே வந்து என்ன எழுதியிருக்கோம், 0.2 சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கோம். அப்போது h2 equal to 2 into 0.2, that is 0.4 சென்டிமீட்டர். இப்போது இங்கே கொஷினில் பார்த்தோம்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. அடுத்தது வந்து ரெண்டுமே மில்லிமீட்டர், மற்றதெல்லாம் மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 0.4 சென்டிமீட்டர் வந்து கிடச்சிருக்கு. அப்போ வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், 0.4 into 10 மில்லிமீட்டர். அப்போ வந்து என்ன ஆகும், 4 மில்லிமீட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதான் வந்து ஹைட் ஆஃப் த இமேஜ் h2. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 48 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 48ல் என்ன சொல்கிறாங்கன்னா, கேபிள் மேனுஃபேக்சரிங் யூனிட் டெஸ்டட் ஃபியூ எலமெண்ட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு எலமெண்ட்டை அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேலியபிள், டக்டைல், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அப்புறம் மெல்டிங் பாயிண்ட், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டல்ஸ் வந்து மேலியபிள், அதே மாதிரி வந்து டக்டைல், அதுவும் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து எஸ் தான் வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ வந்து இதுவும் வந்து கரெக்டாக தான் வந்து இருக்கும். ஒரு எலமெண்ட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணும் போது இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். தட் இஸ் அப்படின்னா எஸ்ன்னு வந்து இருக்கணும். அதே மாதிரி எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் வந்து இருக்கணும். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து இங்கே எஸ் ஹைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டபிள்யூ வந்து நம்மளுக்கு தேவையில்லை. என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த அபவ் எலமெண்ட்ஸ் வேர் டிஸ்கார்டட் ஃபார் யூசேஜ் பை த கம்பெனி. எதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து கரெக்டு. ஏன்னா எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து என்னது, இட் ஷுட் பி மேலியபிள், இட் ஷுட் பி டக்டைல், அதே மாதிரி இட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் அதே மாதிரி இட் ஹேஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டபிள்யூ வந்து தேவையில்லை. அடுத்தது வந்து பார்க்கும் போது எக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நோ இருக்குது. இதை வந்து இது மட்டும் தான் எஸ் இருக்குது, இது லோ இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட்டை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ இதுதான் கேட்குறாங்க. ஸோ இது வேணும். அடுத்தது வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒய்க்கும் பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் மேலியபிள், இட் இஸ் நாட் டக்டைல், இதுக்கு எலக்ட்ரிசிட்டி மட்டும் கண்டக்ட் பண்ணும், அதே மாதிரி லோ மெல்டிங் பாயிண்ட். ஸோ இதுவும் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலியபிள், டக்டைல், ஆனால் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. ஸோ அப்போ வந்து இதுவும் வந்து தேவையில்லை. அப்போ வந்து என்ன ஆகும், எக்ஸு, ஒய், அப்புறம் இசட், இந்த 3 எலமெண்ட்ஸும் வந்து அவங்க கம்பெனிலேருந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கும் போது பி ஆப்ஷன், எக்ஸ், ஒய், இசட். ஸோ இந்த கொஷினோட நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செக்ஷன் சி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.